கீழடிக்கு போகலாமா? ஃபீல்ட் ட்ரிப் டு கீழடி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி கடைசி பாகம். கீழடி மியூசியத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிட்டேன். மியூசியத்தோடு திரும்பி வந்துடாதீங்க. கட்டாயமாக ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இவ்வளோ நேரம் கீழடியில் கிடச்ச பொருள்களையும் படங்களையும் தானே பார்த்தோம். கீழடிக்கு நேராக போய் பார்க்கலாமா? ஆமாம், அ சிமுலேட்டட் ட்ரிப் டு கீழடி. இந்த சிமுலேட்டட் வியூவர் இந்த கிளாஸை போட்ட உடனே கீழடி படங்கள் எல்லாம் அந்த உள்ள நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ சாந்தி என்ன தெரியுமா பார்த்துட்ருக்காங்க? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அங்கே பெரிய பெரிய பானையில் தானியம்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. வெளியே வந்தால் ஒரு திமில் வச்ச காலை நிற்கிது. பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் தெரியுது. ஒரு பெரிய வயல் தெரியுது. அப்படியே கீழடியில் இருந்த ஒரு நகரத்துக்குள்ளே போன மாதிரியே நம்ம உணர்வோம். இன்றைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அனுபவத்தை கூட நமக்கு இந்த மியூசியத்தில் கொடுக்குறாங்க. பேர் வைக்கணுமா? நான் சில சஜஷன்ஸ் சொல்கிறேன். என்ன எழுதியிருக்கு? கா குவி அப்படின்னு எழுதியிருக்கு. காவனா குவி அப்படின்னு எழுதியிருக்கு. இதோட ஏதாவது சேர்த்துக்கு பேர் வைங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னா ரமன் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழோட ரா மா இன் ரமன் அப்படின்னு எழுதியிருக்கு. அன்பு அதன் இன்னன்கள் அப்படின்லாம் இங்கே எழுதியிருக்கான். இதில் தெரிகிறத விட இதில் நல்லா தெரியுது. தமிழ் வரைபடங்கள் எழுத்துக்கள். சிந்து சமவெளியில் கிடைச்ச எழுத்து இது. கீழடியில் கிடைச்ச குறியீடு எவ்வளோ சேமாக இருக்கும். இது சிந்து சமவெளி, இது கீழடி. சிந்து சமவெளியில் உள்ள சாம்பிள் எதில் இருந்துச்சு எடுத்து எழுதிட்டாங்க. அதே மாதிரி கீழடியில் எதில் இருந்துச்சு எடுத்து எழுதிட்டாங்க. இதைத்தான் நிறுவ பார்க்குறாங்க. சிந்து சமவெளியில் இருந்த எக்ஸாக்ட் குறியீடுகள் கீழடியில் இருக்கிறது தான் இந்த சான்று முழுக்கவே. கதிரன் கதிரன் பேர் வைக்கலாமே, அழகா இருக்கே. கதிரன் குவிரன் ஆதன் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த காலத்திலேயே பாமரர்கள் கூட எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அன்னைக்கு பானையில் பேர் போட்ட அந்த பழக்கம்தான் இன்னைக்கு பாத்திரத்தில் பேர் போடுற பழக்கமாக தொடர்ந்துருக்கு. பாருங்க, ஜெய தலைகளை போட்டால் நான் ஆதன். இந்த மாதிரி சிந்து சமவெளியில் கிடைச்ச பானை ஓடுகளில் இருந்த குறியீடுகள் எப்படி கீழடியில் கிடைச்ச குறியீடுகளோட அப்படியே ஒத்து போச்சு அப்படிங்கிறத சான்றுகளோட நிறையா அங்கே வச்சுருந்தாங்க. முக்கியமாக அதில் அந்த குறியீடுகளில் நாங்கள் அதிகமான மீன் சின்னங்களை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த வீடை பார்க்கலாம், இந்த வீட்டோட அமைப்பை பார்க்கலாம். இந்த ஏதோ ஒரு அரண்மனைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், உண்மையிலேயே ஒரு அரண்மனையில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. கீழடி மியூசியத்தோட கடைசி வீட்டில் நின்றுக்கிட்டு நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். அந்த கடைசி வீட்டினுடைய பால்கனியில் மேலே நாங்கள் இருக்கோம். கீழடிக்கு நாங்கள் வந்தோம்ல, என்ன அந்த இதில் சைட்டில் இருக்குது அது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு கீழடியில் இருந்தப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதுக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு மியூசியத்துக்கு வந்துட்டு போன மாதிரி இது இல்லவே இல்லை. நிறைய அங்கே பயன்படுத்தப்பட்ட கருவிகள் அதெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு வீடியோஸ் கூட இருக்குது. அப்புறமா அந்த வீடுகள் எப்படி அமைந்திருக்குமோ அதே அமைப்பில் இந்த மியூசியமே கட்டப்பட்டிருக்கு. திண்ணை இருக்குது, அதுக்கப்புறம் நடுவில் எல்லா வீட்டுக்குள்ளேயும் முத்தம் இருக்குது. சுற்றி சோலை மாதிரி அவ்வளோ மரமும் செடியும் கொடியும் இருக்குது. ஒரு களைப்பே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தா ஒரு சிமுலேட்டட் வியூ ஆஃப் கீழடி கூட இருந்துச்சு. டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை கண்ணில் போட்டதுக்கப்புறம் அப்படியே கீழடிக்குள்ளே இருக்கிற அந்த திமிழ் வைத்த காளைகள், அந்த வீடுகள் எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளே போன மாதிரி அந்த பானையில் எப்படி அரிசி அதெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது. உரையினர் முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. என்ன அவங்களால இன்னும் மியூசியத்துக்கு கொண்டு வர முடியாததுங்கிறது அங்கே இருந்த அந்த வீடுகள், அந்த கழிவுநீர் வெளியேறதுக்கான அமைப்போடு கட்டப்பட்ட வீடுகளை மட்டும் அவங்களால கொண்டு வர முடியல. அதுக்கு ஓப்பன் மியூசியம் மாதிரி ஒன்று கட்ட போகிறாங்களாம் இப்போ அவர் சொன்னார். இப்போ அதுவும் நம்மளோட மியூசியத்துக்குள்ளே வந்துடும். என்ன ஒன்று நிறைய பேருக்கு
ஒரு கேள்வி இருக்குது, இதெல்லாம் என்ன, இது எப்படி உருவாகும் அப்படின்ற ஒரு கைடு மாதிரி வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தால் மக்களுக்கு இன்னுமே கொஞ்சம் உதவியாக அப்படிங்கிறத நான் அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக என்னை சுற்றி வளைச்சி வீடியோ எடுத்து நான் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டு அதை நம்பி என்ன எனக்கு அவ்வளோ சூப்பராக வீடியோ எடுத்து வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு சாந்தி. வாங்க சாந்தி. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே பொறுமையாக அழகாக சுற்றி வளைச்சி வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ஆல் வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு சாந்தி. மீனாவோட இன்ட்ரெஸ்ட் தான் என்னை வேலை பார்க்க வச்சது. ரொம்ப நன்றி சாந்தி. நம்ம 2 பேரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் கீழடியாக நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி. நீங்களும் எங்களை மாதிரியே ரசித்து கீழடியை பார்த்துருப்பீங்க. பார்த்தா மட்டும் பத்தாது, வாங்க. கீழடி வீட்லேயும் சரி, இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்லேயும் சரி, திரும்ப நாங்கள் பார்த்ததெல்லாம் மட்பாண்டங்கள் தான். அவங்க பயன்படுத்தின எல்லா பொருள்களையும் மண்ணை வச்சோ இல்லைன்னா இரும்பை வச்சோ தான் செஞ்சுட்ருக்காங்க. எவ்வளோ மட்பாண்ட சில்லுகள் அங்கே குவிஞ்சு கிடந்தது. வந்தவங்கள்லாம் நாங்கள் ஞாபகார்த்தமாக ஒன்று வச்சுக்கிறோம் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல, சும்மா பார்த்தேன் எடுத்து, அவ்வளோதான். இப்படியே ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு ஏது வரலாறு? ஆனால் எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் விடையே கிடைக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழ்ந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ இது கிடைக்கிது. 2000 வருஷம் கழித்து நம்ம வாழ்ந்த இடத்தையெல்லாம் தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும்? பிளாஸ்டிக்கா?